இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹஸ்கி கிளீனிங் மிஷினை எப்படி செக் பண்ணி வாங்குறதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹஸ்கி கிளீனிங் பற்றி நான் போன 2 வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுனாலும் போய் பாருங்கள். அண்ட் தென் இப்போ ஹஸ்கி கிளீனிங்கை முதல்ல நீங்கள் மிஷினை பற்றி நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அதாவது ஓரளவுக்காவது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை ஒரு தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியன் இருக்காங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் டெக்னீஷியனை நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். இல்லை அப்படி உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுறவங்களுக்கு டெக்னீஷியன் இருந்தாலும் என்னோடய நம்பர் கீழே இருக்கேன், எனக்கே நீங்கள் கூட கால் பண்ணுங்கள், நானே கூட உங்களுக்கு சஜஷன் சொல்கிறேன். அண்ட் தென் காமனாக அதான் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 25லேருந்து 50 கிலோ வரைக்கும் ஸ்மால் யூனிட்டு, 100லேருந்து 150 வந்து மீடியம் யூனிட்டு, அந்த 300க்கு மேலே தான் லார்ஜ் யூனிட்டு. ஸோ இதுதான் இந்த ஹஸ்கி கிளீனிங்கில் மொத்தம் 3 மாடல் இருக்குது. ஸோ அவங்களோட ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாடல்ஸும் மாறும். ஸோ இப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்மால் ஸ்கேலாக மீடியமாக லார்ஜாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கு முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் மிஷின்ஸும் வாங்கிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் பொறுத்த வரைக்கும் வந்து மேனுவல் ஆர் செமி ஆட்டோமேட்டிக். ஸோ மேனுவல் ஆர் செமி ஆட்டோமேட்டிக்னால் பெரிய வித்தியாசம் கிடையாது மிஷின்ஸில். ஸோ இப்போ சாதா மிஷின் தான் இப்போ நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மிஷினில் நம்ம எப்பயும் போல் தூசியை மேலே கொட்டி அதை நம்ம திறந்து விட்டு ஒரு அளவுக்கு தூசி தனியாக நொய் அண்ட் தென் பிபி அந்த மாதிரியான சின்ன பீசஸ்லாம் தனித்தனியாக பிரிக்கிறது தான் இதோட ப்ராசஸ். அண்ட் தென் செக் த மிஷின், அதாவது மிஷினை செக் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம யாருமே அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா கேட்டுக்கிட்டிங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அடுத்து பீலிங் எஃபிஷியன்சி, அதாவது உரிக்கிற மிஷினை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 95% மேலேயாவது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற மிஷின் எதுவுமே அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது நம்ம மிஷினை தவிர. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் எவ்வளோ கிலோ வாட்டுங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா இதை நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் இது வந்து ஒரு 3 ஃபேஸ் லைனில் தான் வரும். அதனால் மேக்ஸிமம் இதுக்கு எவ்வளோ கிலோவாட் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். அண்ட் தென் ஏர் ப்ரெஷர், இதுக்கு வந்து ப்ரெஷர்லாம் தேவைப்படாது. அதாவது அந்த மோட்டரை பார்த்துக்கும். வாரண்ட்டி மேக்ஸிமம் வந்து 1 இயர் கொடுப்பாங்க புது மிஷினை, ஆனால் பழைய மிஷினாக தரமாட்டாங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் நீங்கள் வாங்குகிற கம்பெனிக்கு மேக்ஸிமம் வந்து அந்த சர்டிஃபிகேட், அதாவது SIO CE அந்த மாதிரியான ஒரு ஃபுட் கிரெயின் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பட் மேக்ஸிமம் சில பேருக்கு இருக்கும், அண்ட் தென் சில பேருக்கு இருக்காது. நீங்கள் அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ட்ரஸ்டபிள் ஆன ஒரு கஸ்டமர், அதாவது ஒரு கம்பெனிகிட்ட வாங்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் ஆன்லைன் ஒரு லோக்கல் சோர்ஸஸ் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா நீங்கள் கீழே நம்பருக்கே நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு வந்து எங்கே இந்த மிஷின் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அண்ட் தென் சர்வீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஆளும் வந்து டக்குன்னு உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே என்னோடய நம்பர் இருக்குது, கான்டெக்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி தான், உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியே பக்கத்தில் இருக்கிற கம்பெனிகிட்டே நான் வந்து மிஷின் ரெஃபர் பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து மிஷின் வந்து 3 ஃபேஸாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வாரண்ட்டி சப்போர்ட் இருக்கா இல்லை இல்லையாங்கிறத நீங்கள் மேக்ஸிமம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முடிஞ்ச அளவுக்கு வந்து டெமோ வீடியோ வாங்குங்க. அப்படி அதுவும் இல்லைன்னா டேரெக்டாக ஃபேக்ட்ரி விசிட்டையும் போய் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு மிஷின் ஓகேனா கூட நீங்கள் வாங்க. அப்படி நம்ம ஏரியா பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, அப்படி உங்களுக்கு மிஷின் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்னோடய கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு வந்து இங்கே சுற்றி ஓடுற ஹஸ்கி கிளீனிங் மிஷினுக்கு ரெஃபர் பண்ண மிஷினை நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டும் இங்கே பக்கத்துலேயே இருக்கும், நான் பண்ணி தந்துடுறேன். உங்களுக்கு ஹஸ்கி கிளீனிங் மிஷின் தேவைப்படுது, இல்லை கேஷ்யூ மேனுஃபேக்சரிங் மிஷின் தேவைப்படுது, இல்லை நான் கேஷ்யூ பிஸ்னஸுக்கு இப்போ தான் நியூவாக வரேன், எனக்கு அதை பற்றியான ஒரு புரிதல் இல்லை, நம்மகிட்ட வந்து கேஷ்யூ பெய்ட் கோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த கோர்சஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கேஷ்யூ கோர்சஸ் அப்படின்னு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணுங்கள். இல்லை மிஷினோட ப்ரைஸஸ் வேணும்னா நீங்கள் எந்த மிஷின் வேணுமோ அந்த மிஷினோட பேரை வந்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்புங்க. சப்போஸ் நான் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் உங்களோட மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.